வணக்கம் நேயர்களே. ஆதியந்தியம்பட்டி நேயர்களுக்கு 2024 மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மாசி மாதம் இயல்பாக மார்ச் 10ஆம் தேதி அமாவாசை, மார்ச் 14ஆம் தேதி கிருத்திகை, மார்ச் 25ஆம் தேதி பங்குனி உத்திரம். ஆக இந்த 3 விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு, அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களை, அதற்குரிய கடமைகளை, தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை, ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும். அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க. கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க. ஆகையினால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது, கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அதை அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க. அடுத்தது பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரங்கிறது எல்லா ஆலயங்கள்லையுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம். சிவாலயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து, அந்த பங்குனி உத்திரத்துடைய மகிமை அப்படின்னு பேசினா நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது. 25 மார்ச் அந்த நாட்கள்லையும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம். இப்பொழுது நம்மளுடைய 12 ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 2024 எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாமா? இப்போ தனுசு ராசி அப்படின்னா பூராடம், உத்திராடம், மூலம். மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும் பொழுது 7 சனி கம்ப்ளீட்டாக தனுசு ராசிக்கு நிறைவடைந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் ராசிநாதன் அப்படிங்கிறவர் பகவான் குரு 5ஆம் இடத்துல நல்ல நிலையில், பிரமாதமான நிலையில், இன்னும் சொல்லப்போனால் மேஷத்தில் இருக்கிறார். மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் 9ஆம் வீடுக்கு அதிபதி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் வீடுங்கிறது தனுசு. தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் குரு ஏற்கனவே மேஷத்தில் மூல திருக்கோணத்தில் நல்ல நிலையில், பிரமாதமான நிலையில் குரு பகவான் பார்வை பெறுது. அந்த கிரகம் தன்னுடைய ராசியை தானே பார்க்குறார். அப்போ அந்த ஆற்றல் மிகுதிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு வந்தாகணும். ஆற்றல் மிகுதிங்கிறது என்ன? தன்னுடைய நிலையை தாண்டி, தனக்கு இருக்கக்கூடிய சக்திகளை தாண்டி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்னு அர்த்தம். அது உடலாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, பொருளாலும் சரி, பணத்தாலும் சரி, இது பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்தது இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான். 3ல் இதுவரையில் இருக்கக்கூடிய இடத்துல 7 சனி நிறைவடைஞ்சு 3ஆம் இடத்துல போனால் பல தைரியமான முடிவுகளை நம்ம எடுக்கலாம். எடுக்க வேண்டிய அவசியம் வரும். அந்த அவசியங்கள் நமக்கு பலனை தரும். சரி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் செவ்வாய் 2ல் உச்சன் பெறாரு வாக்குஸ்தானத்தில். இப்போ 2ல் உச்சன் பெற்றால் என்ன ஆகுனா, தனத்தில் உச்சன் பெறாரு. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானங்கள் 5க்கு அதிபதி தன்னுடைய அறிவு, ஆற்றல், பண்பு, பாசம் இதெல்லாம் அதிகரிக்கணும். அதேமாரி நமக்கு 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம். புத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில். அப்போ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், தான் எடுத்த அவதாரங்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தனக்கே ஒரு குழந்தைகள் உருவாகும், நாம் உருவான தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்கிறது. ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சாதகமான நிலையில் 3லே இருக்கிறாரு, சனியோடு சம்பந்தப்பட்டு. அவர் ஏற்கனவே 5ஆம் வீடை பார்க்கிறாரு பகவான் சூரியன். ஆக மாதத்தின் முற்பகுதி அந்த மாதிரியான ஒரு பெரிய பலனை தரணும். வாக்குஸ்தானத்தில் வன்மை பெறணும்னா என்ன? வாக்கு நிலைநிறுத்த நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம மேம்படுத்தணும். இதற்கு வாய்ப்புகள் அப்படி இருக்குது. ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் கேது பகவான். 4ல் ராகு இருக்கிறது எப்படி இருக்கும், 10ல் பாம்பு இருக்கிறது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். தைரியமான பல முடிவுகளை, வெளிநாட்டு செலாவணிகள், நமக்கு அந்நிய செலாவணிகள்லாம் சரளமாக வரக்கூடிய வாய்ப்புகள், தைரியமாக நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்தே தீர்வோம். அது நல்லதே கிடைக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கணும். அதற்கு அடுத்தது இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகவான் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது, சுக்கிரன் 4ஆம் வீட்டில் மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி மாறி 3லையும் 4லையும் இருக்கிறார். அப்போ பாதகாதிபதி இல்லையா, விவகாரஸ்தானம் இல்லை, பாதகத்தை கொடுக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆரோக்கிய ஸ்தானத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரலாம்.
ஆரோக்கிய ஸ்தானத்துக்கான அதிபதிகள் மாதத்தின் முற்பகுதியாக இருக்கக்கூடியவரில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். சீசனல் ஃபீவர், சீசனல் கோல்டு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு இருக்குது. தனுசு ராசி எந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கேரக்டராக மாற போகிறாங்க அப்படின்னா, பலவிதமான நன்மைகளுக்கு தன்னை முன்னிறுத்தி தனக்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் வரலாம். அப்போ அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு துணை புரியும் இல்லையா? மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள்லாம் என்ன மாதிரினா, தனக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரங்களை நிலைநிறுத்தி அதற்கு வேண்டிய நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த எஜுகேஷனை ஃபில்ஃபில் பண்ணிவிடுவோம். அது டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜை தாண்டி வரக்கூடியவர்கள் கல்வி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடிய முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள், அந்த முதன்மை பெற்ற பிறகு அதில் நம்ம இன்றைக்கி செலெக்ஷனில் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, போகிறது, நல்ல வேலை கிடைப்பது, வேலை கிடைச்ச பிறகு அதில் ஐக்கியம் கிடைப்பது, வேலையை மாற்றிக்கொள்வது, இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல பொருளாதார மேம்பாடுகள் சிறப்பாக இருக்கும். பொருளாதார மேம்பாடுக்கு சிறப்பாக இருக்கிறது என்ன காரணம்? குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் தடுமாற்றமான ஒரு சூழல், மனசில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் இருக்குன்னா 5ஆம் வீட்டில் பகவான் குரு அந்தணன் தனித்தினல் அவதிகள் 100 உண்டாங்கிற அடிப்படையில் குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சின்ன ஒரு தயக்கமே ஏற்படும். ஆனால் அந்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியே தரும், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த அதிபதி அவரை பார்த்துடுறார். ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா பகவான் செவ்வாய். அவர் மகரத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய விசேஷ 4ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார் பகவான் குருவை. வேறு என்ன வேணும்? அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் அனுகூலமாக இருக்கும். நம்ம கிடைக்கிற வேலையில் அந்த கிடைச்ச வேலையை நம்ம பயன்படுத்தி அதுலேருந்து இருக்க முன்னேற்றத்துக்கு நம்ம இப்போ பாடுபடுவோம். அந்த முன்னேற்றம் நமக்கு தடையில்லாத ஒரு முன்னேற்றமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாய பணியில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? விவசாய பணி சிறப்பாக இருக்கும். பகவான் செவ்வாய் விவசாய சம்பந்தப்பட்ட கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறார். அவர் அமோக கொடுத்து கொடுப்பார். சகோதர ஒற்றுமை, சகோதரன் இருக்கக்கூடிய வாஞ்சைகள்லாம் எப்படி இருக்கும்? நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இல்லை. கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தாராளமாக இருக்கும். அதுலேயும் நல்ல வலுவான அமைப்புகளுக்கு. காவல்துறையில் இருக்கிற, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக மார்ச் மாதம் உங்களுக்கு அமையுது. ஆல் தனுசு ராசி பீப்புள்ஸ். இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் தான் பெற்ற குழந்தைகள் தனக்கு அனுகூலத்தை கொடுக்குமான்னு இயங்கக்கூடிய பெற்றோர்கள், அவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அனுகூலமான பலவிதமான நன்மையான காரியங்களை பெற்றோர்கள் செய்வாங்க. அப்போ பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அந்நிய செலாவணிகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தன் பெற்ற குழந்தைகள் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அந்நிய செலாவணிகள், அங்கேருந்து இருக்கிற வரவுகள் அவங்களுக்கு திருப்திகரமாக பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பெற்றோர்கள் பெறுவார்கள். நிறைய அவங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், ஆன்சைட்டில் இருக்கலாம். ஆன்சைட்டில் இருக்கும்போது அதனால் இருக்கக்கூடிய பொருள்கள் இருந்து சேர்ந்து அதுக்கு அவங்களுக்கு நல்ல சன்மானங்கள், நல்ல வருமானங்கள், நல்ல விதமான மன நிறைவுகள்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் பல பெற்றோர்களுக்கு ஏற்படும். அதுவே மூல நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறவங்க அவங்க செவ்வாதசி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு, பொருள், அதுக்கடுத்து வீடு, மனைகள், அதுக்கடுத்து வாகன வசதிகள், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செல்வம்னு சொல்ல போனால் பெரிய முன்னேற்றமான ஒரு மாதமாக அமையும். போராட நட்சத்திரக்காரில் இருக்கிறவங்க பயங்கர போராட்டமாக கடந்த 5 ஆண்டு காலமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த குரு பகவான் தசை அனுகூலத்தை கொடுக்கல. நிறைய போராட நட்சத்திரக்காரர்கள் குரு தசை அனுகூலமே தரலை. நிறைய பேர் என்கிட்ட நிறைய சிக்கல்களை சொன்னாங்க. அதேமாதிரி உத்திராட நட்சத்திரம் 1வது பாதத்தில் இருக்கிறவங்க பல பேர் ராகு தசையில் இருக்கிறவங்க நிறைய விதமான பின்னடைவுகள்லாம் சந்தித்தாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஏன்னா 7.5 சனி இருந்து திசைகளை அனுகூலம் இல்லாதவோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ பரவாயில்ல. ஏன்னா 7.5 சனி இல்லை அப்படிங்கிறத முடிவுக்கு ஏறத்தாழ கும்பத்துக்கு சனி பகவான் போனதுலேருந்தே அவங்களுக்கு சின்ன 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 மாற்றங்கள் ஏற்பட்டு அது முன்னேற்றங்களாக வரும். மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஆரோக்கிய ஸ்தானத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறு உண்டா சார்? நிச்சயமாக இல்லை. ஆரோக்கிய குறைபாடுகள் எந்த விதத்துலையும் நமக்கு பாதகத்தை கொடுக்காது. வயோதிக பெற்றோர்கள் இருந்தால் அவங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் சனி பகவான் 3ல் இருக்கிறதுனாலையும் சூரியனோடு சம்மந்தப்படுறதுனாலையும் அந்த செலவுகளை, அந்த அறுவை சிகிச்சைக்கான செலவுகளை அந்த பசங்க ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம், அவங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ள மாதமாக மார்ச் மாதம் அமையுது. இது ஒரு பக்கம் நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டியது. இதை தாண்டி க்ஷேத்ராலயங்கள் போகிறது, பல மகான்களை சந்திக்கிறது, புண்ணிய செலவினங்கள், புண்ணிய காரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடுகளில் இப்போ இருக்க நிறைய பணங்கள் வர்றது, மகான்களுக்கான செலவினங்கள் இருக்கிறது, சில க்ஷேத்ராலயங்கள் போகிறது, இதுக்கான எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு அதிகமாகும். அது நல்லதும் கூட. அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்களை சந்திப்பது, அனுகூலத்தை பெறுவது, இதற்கான வாய்ப்புகள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிரகாசமான மாதமாக அமையப்பெறுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் நமக்கு அனுகூலத்தை தரதாக இருக்குது. நாம் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையத்துக்கான சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதேமாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லேருந்து நம்ம விடுபடணும்னா மாதத்தின் முற்பகுதிக்கும் பிற்பகுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாதத்தில் 13ஆம் தேதி முடிய, மார்ச் 13ஆம் தேதி முடிய சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பார், அதாவது சிம்மத்தை.
அதுக்கு அடுத்தது அவர் வந்து 14ஆம் தேதியிலேருந்து ராகுவோடு சம்மந்தப்பட்டு அவர் 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 4ஆம் வீடுங்கிறது மீனத்துக்கு போகிறார். மீனத்துக்கு போகக்கூடிய சூரிய பகவான் ஜீவனம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வீடை பார்ப்பார். அதில் சில சிக்கல்கள், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தடைகள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் மாதத்தின் பிற்பகுதி. அதுக்கு நம்ம கவனமாக கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது. சூரிய பகவானுடைய பலம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் சூரியன். பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரக்கால் சூரிய பகவான் நல்ல வலுவான அமைப்புகளை தரக்கூடியது இருக்குது. போராட நட்சத்திரக்காரர்களுக்கு பகவான் சுக்கிரன் நல்ல நிலையில், ஏன்னா அவருடைய சாரத்தை தான் வாங்குறார் தரணும். அவர் சுக்கிரன் ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறார். ஆனால் பொருளாதார மேம்பாடு இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் சூரிய வழிபாடு ரொம்ப 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 அவசியம். அந்த சூரிய வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை தரிசிப்பது ரொம்ப சிறந்த ஒரு பலனை அவங்களுக்கு தரும் சொல்லி எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது. இந்த 12 ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும், எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துட்டு அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது. நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும். இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து, இது பாரபட்சம் இல்லாமல் 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா சுகுணோ பவந்துன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய, அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும். அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தன் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் இந்த பூஜைகள் சர்வ ஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்றதுக்கு இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த 12 ராசிக்குள்ள உட்பட்டவர்கள் தான். ஆகையினால் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த பூஜையை தொடங்கிறதுக்கு, இந்த மார்ச் மாதத்துலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட 48 நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்தியாவில் எந்த பக்கத்தில் தான் நீங்கள் வரலாம், ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு, அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறதுக்கு இருக்கோம். ஆகையினால் இந்த பதிவை, இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்சத்தில் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க, அது எந்த பூஜையினால் நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கோம். தேவை இருக்கிறவங்க, இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க, இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்து வெற்றி அடைவோம். அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.